ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது டாம் ஃபேன் ஃபிஷன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் வீடியோ போடாது யார் தப்புன்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் தப்பு தான். ஸோ சாரிடா ஆர்மீஸ். 1.5 மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு. நான் என் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு சின்ன ஸ்டடி ஸ்கூல் மாதிரி நடத்திட்டு வந்திருந்தேன். ஸோ 12th பசங்களுக்கு எக்ஸாம் நல்லபடியாக அவங்க எக்ஸாமும் முடிஞ்சுது. ஸோ யாராவது 12th பசங்க இருந்திங்கன்னா ஆல் த பெஸ்ட்டா, நல்லா படிங்க. எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். ஓகேவா? இன்றைக்கி வீமிங் குக் தான்டா. ஸோ ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து, அதே உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து. ஓகே, நான் சொன்னால் மிஸ் பண்ணுறத வளன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலான்ட்டு ஆர்மீஸ். இந்த பக்கங்காரனா தயாங்கும் ஜேகேவும் தான். ஸோ தாங்க இந்த பக்கம் பார்த்து ஜேகே கிட்டே சொல்கிறான், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சா பூ த்ரீச். இந்த வாட்டியும் நான் தோத்துட்டேனா எப்படி அப்படின்ற மாதிரி தலையில் கை வச்சுட்டு நிற்கிறான். இந்த பக்கம் ஜேகே சிரிச்சுட்டு, நீ என்றைக்கு தான் ஜெயிச்சிருக்க, நீ தோக்கிறதுக்கு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் எடுத்து மொடுக்குன்னு குடிச்சு முடிச்சிடுறான். ஸோ இந்த பக்கம் காரணம் தயம், உங்களுக்கு தோற்று போகிறதே எனக்கு வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி மூஞ்சி திருப்பி தாங்க போகிறான். இந்த பக்கம் ஜேகே ஜாலியாக ஆடிட்டே, தெரியும் நீ என்றைக்கு தான் ஜெயிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக போகிறான். பட் ஆனால் இந்த பக்கம் தாங்க மனசுக்குள்ளே, ஒரு என்றைக்குமே நான் தோக்க விட மாட்டேன் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே பின்னாடி சிரிச்சிட்டு போகிறான். நில்லு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிமின் இந்த பக்கம் பனானா மில்க் ஷேக் தான் அவன் கையால் செஞ்சுருக்கான். அண்ட் குக்கீஸ் அதெல்லாம் செஞ்சுருக்கான். ஸோ நேராக கொண்டு ஜேகே கிட்ட தான் கொடுக்குறான். ஸோ ஜேகே இதை பார்த்துட்டு, என்ன ஜிமின் சமைக்கிறியா அப்படின்றான். ஆமாம், நம்ம கிராஜுவேஷன் டே வரப்போதில்ல, ஸோ அதுக்காக ஜங்குக். ஓ பரவாயில்லையே, நம்ம கிராஜுவேஷன் நினச்சி சந்தோஷப்படுற ஆளுங்களும் இந்த உலகத்தில் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் கேட்குறான் ஜிமின், ஏன் இருக்கக்கூடாதா? இல்லை, நம்ம வைக்கிற அரியருக்கெலாம் நமக்கு கிராஜுவேஷன் நடக்குமான்றதே தெரியல, சரி விடுங்க, அரியர் தானே. அண்ட் இங்கே பாரு ஜிமின், உனக்கு பிடிக்குமே சொல்லிட்டு இருந்தா உனக்காக பன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ பஃபி பன் சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப காஸ்ட்லி அந்த பன். ஸோ பார்த்ததுமே இந்த பக்கம் தாங்க ஃபேஸே மாறிடுது. ஏன் தாங்க இவ்வளோ டைம் ஜேகேவோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கான், அவங்ககிட்ட அவனோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய சொல்லியிருக்கான். பட் ஆனால் என்றைக்குமே ஜேகே தாங்க திரும்பி பார்த்ததா சரித்திரத்தில் இல்லை. ஸோ இந்த பக்கம் ஜேகே இப்படி கொடுத்தோன்னுமே தாங்க பார்க்குறான். ஸோ தாங்க பார்த்துட்டு என்ன அப்படின்றான். தாங்க எதுவுமே சொல்லலை. ஏன்னா தாங்க ஒன் சைடாக ஜேகேவை லவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கிட்ட. ஸோ வீமின் குக்கும் ஒரு 6 இயர் 5 இயர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். பட் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சுருந்தாங்க. பட் இப்போ தான் ஒரே யூனிவர்சிட்டி சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே சிரிக்கிறான் ஜிமினை பார்த்து தான். ஸோ ஜிமின் அந்த கேக் சாப்பிட்றான். ஸோ அந்த பண்ணு தான். இந்த பக்கம் தேங்க் ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவன் பின்னாடி இவ்வளோ தான் சுற்றி வந்தாலும் என்னை கண்டுக்க கூட மாட்றான். ஏன் இப்படி கண்ணெஞ்ச காரணம் இருக்க? இவனை போய் என் க்ரஷ் ஏன் லவ்வும் ஒன் சைடுன்னு வச்சிட்ருக்கேன். எந்த பக்கம் பாரு ஜிமின் ஆஹா ஜிமின் கூடயே போ, அவனோட வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் தாங்க 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். என் லவ் எப்படி அவங்ககிட்ட விட்டுட்டு போவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஜேகே அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ற மாதிரி ரக்கடாக சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் ஜேகே சொல்கிறான், உனக்கு என்ன வேணுமோ இங்கேயே பேசு, என்னாலாம் வர முடியாது அப்படின்றான் ஒரு மாதிரி. இந்த பக்கம் தாங்க அப்படியே பார்த்துட்டு ஜேகேவை, ஓ வரமாட்டியா? வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தாங்க பார்த்துட்டு சரி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு கணத்துலேயே கிஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் கிளாஸுக்கு பாய் அப்படின்ட்டு போகிறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்கான், என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஜிமின் பார்த்துட்டு ஜேகே கிட்ட, இப்போ என்ன பண்ணாம நீ எதுக்கு சிரிச்சுன்னு நிற்கிற, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு அந்த கன்னத்தில் கை வைக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் என்னடா ஜேகே அப்படின்றான். தெரியல ஜிமினா, எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு அவனையும் பிடிச்சிருக்கு, என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின், ஏய் ஏதாச்சும் ஒரு முடிவாக இரு, ஏதாச்சும் ஒன்றும் இல்லை கரெக்டாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அந்த பண்ணை கையில் கொடுத்துட்டு கோவமாக போயிடுறான். இந்த பக்கம் ஜேகே, ஐயோ
ஒன்றா, இது ஒன்று அது ஒன்று, ஆக மொத்தம் 2, 2த்தையும் சேர்த்தா 1. அந்த ஒன்று தான் அவன் சொல்கிறான் போல் அப்படின்ற மாதிரி அவனே மனக்கணக்கு போட்டு சிரிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே சரி, இந்த பக்கம் ஜிமின் கிட்டே போனால் தயான் கோவப்படுறான், தயான் கிட்டே போனால் ஜிமின் கோவப்படுறான். சரி, நம்ம 2 பேர்கிட்டையும் ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டு திரும்பியும் கணத்தில் சிரிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் மிஸ் வந்துட்டு ஜேகே கொஞ்சம் நவுந்தினா கிளாஸ்க்குள்ளே போவோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவை நவுத்திட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. என்னடா அந்த பையன் காலையே பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் உட்காந்து எப்பயும் போல தான். ஸோ அவனோட மேக்ஸ் தான் போட்டு பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் தயாங்க உட்காந்து அவன் வந்து சயின்ஸ் படிச்சுட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் உட்காந்து ஃபிசிக்ஸ் போட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ 3 பேருமே 3 விதமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து போட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் காட்டினா தயாங் போதும், இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாது, ஸோ ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி எக்ஸாமில் எவன் தான் வைக்கிறான்னு தெரில. மேரேஜ் ஒரு வாட்டி இருக்குது, நம்ம பிறக்கிறது ஒரு வாட்டி இருக்குது, இறக்குறது ஒரு வாட்டி இருக்குது. பட் இந்த எக்ஸாம் மட்டும் கோடி கணக்கில் இருக்குது, எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரில, கண்டுபிடிச்சவன் கையில் கிடச்சா செத்தான் அப்படின்ற மாதிரி தான் கத்திகிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஜிமின் என்ன தான் எக்ஸாம் இருந்தாலும் நம்ம இதை கிளியர் பண்ணால் தான் கிராஜுவேஷன் டே அன்றைக்கி ஜாலியாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்கு நீங்கள் பேசுகிற டைமுக்கு படிச்சிருந்தாலே ஒரு 4 கொஷின் படிச்சிருக்கலாம், படிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சம் போட்டுட்ருக்கான். திடீர்னு இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகேவை பார்த்து உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும் ஜேகே. என்ன தயாங்? இல்லை, ரொம்ப நாள் நானும் கூட இருக்கேன், எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், இன்டேரக்டாக தான் சொல்லியிருக்கேன், டேரெக்டாக உங்கள்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டேபிள் மேலே ஏறி உக்காந்துட்டு ஸோ ஜேகேக்கு எதிர்க்க ஜேகேவோட ஃபேஸை பிடிச்சி ஜியான் ஜங்குக் ஐ வாண்ட் பி யோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் அப்படியே ஜிமின் பார்த்துட்டு என்னடா சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் தாங்க பார்த்துட்டு இஃப் யூ லைக் காஃபி ஹாட் ஐ கேன் பி யுவர் காஃபி பேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பாடிட்டுருக்கான். இந்த பக்கம் என்னடா லிரிக்ஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க 2 பேரும் ஐ கான்டாக்டோடு பார்த்துட்ருக்காங்க. ஜேகேவும் தயாங்கும். நடுவில் இந்த கௌசிக்கு வருவான்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் பிரித்து விட்டுட்டு ஐ வாண்ட் பி யோர்ஸ் இஃப் யூ லைக் காஃபி ஹாட் ஐ வாண்ட் பி யோர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த சாங் அவன் மொட்டத்தனமாக அங்கே பாட அவ்வளோதான். இந்த பக்கம் தாங்க கையிலே பிடிக்க முடியல. ஜிமினை நாற்றி விட்டு இஃப் யூ லைக் காஃபி ஹாட் அப்படின்ற மாதிரி திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜிமின் இந்த பக்கம் திரும்பி ஜேகே இழுத்துட்டு கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பாடுறான். ஜேகேக்கு ஒரே என்னடா நம்மக்கிட்ட 2 இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரே ஆனந்தமாக இருக்குது பையனுக்கு. அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே 2 பேரையும் நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 2 பேருமே பார்த்துக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்துட்டு தயாங்க சொல்கிறான் தயவு செஞ்சு ஜிமினை பார்த்து சொல்லிடாத, அந்த வார்த்தையை சொல்லிடாத, தாங்க பார்த்து சொல்லிடாத ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் காட்டினா ஜேகே எனக்கு உங்கள் 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும், நான் எப்படின்னு தெரியல உங்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது, எனக்கு உங்கள் 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ லவ் யூ ஜிம்னா, ஐ லவ் யூ தாங்க. போதுமா, நீங்கள் 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட மிகப்பெரிய விஷயம்னே வச்சுக்கோங்களேன். அந்த இன்னி ஜிமின் எல்லாத்துக்குமே கோவப்படுறேன், தயாங் ஓவராக ஜெலஸ் ஆகுறேன், உங்கள் 2 பேரையும் வச்சு எப்படியா நான் மேய்க்க போகிறேன்னு தெரியல. அந்தேன் இங்கே பாரு ஜிம்னா அப்படின்றான். ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறான். தயவு செஞ்சு கோவப்படாத தயாங், பாசிட்டிவ் ஆகாத, நான் உனக்கும் தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ தயாங் அப்படி ஜேகேவை பார்த்துட்டு அப்போது நீ என்ன லவ் பண்ணுறியா? நீ எப்போ இன்டேரக்டாக சொல்கிறியோ டைரெக்டாக சொல்கிறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் கண்ணிலே தெரியுது தயாங் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அதான் ஜிமின் நீ பேசுகிறதுல நீ காட்டுற கேரிங்கில் எல்லாத்துலேயுமே தெரியுது, அதனால தான். ஸோ எனக்கு நீங்கள் 2 பேருமே முக்கியம், புரியுதா? எனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு நான் பிரித்து பார்க்கல, எனக்கு நீங்கள் 2 பேருமே வேணும். ஐ லவ் யூ டு ஐ மேரிட் டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் அவ்வளோதான். ஜேகே சொன்னதுமே ஜிமினுக்கு தாங்க ஒரே சந்தோஷம். 2 பக்கமும் போயிட்டு ஜேகே ஒரு கணத்தில் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஜேகே அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணுறான். ஸோ ஓகேடா, நான் ஏதோ ஒரு சின்ன ஒன் ஷாட் தான் இது, சும்மா போடலாமே ரொம்ப நாள் ஆச்சு அதுக்காக போடுறேன் நான். ஸோ இதே மாதிரி நிறைய ஒன் ஷாட் வரும்டா அப்கமிங் டேஸில், ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், லவ் யூ ஆர்மீஸ், ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஆர்மீஸ் வேறு என்ன
வேறு எதுவும் இல்லை. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. வெயிலில் ரொம்ப போகாதீங்க. ஒரு மாதிரி டேனாக அந்த மாதிரி ஆகிட போகிறீங்க. ஸோ பார்த்துக்கோங்கடா. ஓகேவா ஆர்மீஸ்? ஓகேடா ஆர்மீஸ், லவ் யூ, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. ரிட்டன் இந்த டைலாக்கே சொல்கிறேன்.